ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 43 பி ஷேப் ஸ்டிச்சோட டைப் 2 பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். இந்த லைன்ல வந்து மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜரி வெளியே எடுத்துக்கலாம். ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன டைப் 1ல பார்த்த மாதிரியே கிராஸா கீழே வந்து பஞ்ச் பண்றோம். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு பக்கத்துல லாக் வைக்காம கொஞ்சம் லாங்கா லாக் வைக்கிறோம். லாக்கை அப்படியே ஆப்போசிட் சைடு இழுத்துட்டு போனோம்னா இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி விழுகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி விழுகும். இப்போ ஆப்போசிட் சைட்ல அங்க எந்த அளவு செயின் போட்டோமோ அதே அளவு இங்க ஒரு செயின் போடுறோம். இதையுமே இந்த சைடு இழுத்துட்டு வர்றோம். பஞ்ச் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு இழுத்துட்டு வரணும். நம்ம பாருங்க, இப்போ கிரிப்பா தான் இருக்கும். பஞ்ச் பண்றோம், எடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு வரோம். இழுத்தீங்கன்னா அந்த இது இங்க வந்துடும், இங்க வந்துடும். அந்த லாக் சென்டர் வந்ததுக்கு அப்புறம் சென்டரா ஒரு லாக் போட்டுட்டு மேல போறோம். மேல பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்க பஞ்ச் பண்றேன், ஆப்போசிட் சைடு ஒரு லாக் வச்சுட்டு இந்த லாக் அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வர்றேன். சென்ட்ரல் லாக் விழுந்துரும். ஆப்போசிட் சைடு இன்னொரு செயின் போட்டுட்டு அதையும் அப்படியே இந்த சைடு இழுத்துட்டு வர்றேன். அப்படி வரலைன்னா இதை இன்னொரு எடுத்துட்டு போட்டீங்கன்னா வந்துடும். சென்டர்ல வந்துருச்சு. இப்போ சென்டர்ல ஒரு லாக்கு சைடா கீழே வர்றேன். இங்க ஒரு லாக் போடுறேன். செயினை இந்த சைடு போயிட்டு இங்க ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு இந்த வர்றோம். இப்போ சென்டர்ல பாருங்க, நல்லா லாங்கா ஒரு லாக் வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா சென்டர் வந்துடும். அங்க சென்டர்ல இன்னொரு லாக்கு கிராஸா மேல போறீங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். லாங்கா ஒரு செயின் போடுறீங்க, அது அப்படியே இன்சைடு வந்தீங்கன்னா லாக் சென்டர் வந்துடும். இங்க ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே சென்டர் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பா இருக்கும் ஜரி. நீங்க இழுக்க இழுக்க ஜரி சென்டர்ல வந்துடும். நாட்டு வரலைன்னா இது மறுபடியும் எடுத்து இப்படி போடணும். கிரிப்பை இது பண்ணிட்டு மறுபடியும் இழுத்தீங்கன்னா சென்டர் வந்துடும். லாக் வந்துருச்சு பாருங்க, சென்டர் வந்துருச்சு பாருங்க லாக்கு. இப்போ சென்டரா நீங்க ஒரு லாக் வச்சுட்டு அப்படியே கீழே கொண்டு வரணும். லாங்கா ஒரு செயின் ஆப்போசிட் வர்றோம். ஆப்போசிட்ல பஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு செயின். கிரிப்பா வராது. நீங்க இப்படி எடுத்து ஜரி லூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணி இழுத்தீங்கன்னா ஜரி லாக் வந்துடும். பாருங்க, இப்போ சென்டரா வந்துருச்சு பாருங்க. இப்போ சென்டர்ல எடுக்காம இருக்க ஒரு செயின் போட்டுட்டு அங்கேயே லாக் போட்டுக்கலாம். இதே மாதிரியா எனக்கு ஒரு லைன் போட்டு காட்டுங்க. இது வந்து எதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம்னா நல்லா கிரிப்னஸ் வர்றதுக்காக. இப்போ நான் ஜரியில போட்டிருக்கேன், நீங்க வந்து சில்க் த்ரெட்ல போடுங்க. அப்பதான் வந்து இது வந்து நல்லா கிரிப்பா எப்படி நாட் வந்து போடுறது, ரெண்டு சைடு போடுறப்ப சென்டர்ல எப்படி கிரிப்னஸ் வர்றதுக்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.